அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கடப்ப கனகாக இருக்கிற ஆதிசக்தியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட புறாக்கூடனை பிடிக்குமா, இல்லை காலன் மந்திரவாதியை பிடிக்குமா, இல்லை காலன் மந்திரவாதியோட எவ்வளோ பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா, இப்போ வானத்தில் வந்து 3 நட்சத்திரம் உதிச்சிருக்கு. அது மூணுமே ஒன்று வந்து நல்லது, இன்னொன்று வந்து கெட்டது, இன்னொன்று வந்து சென்டரில் இருக்கிற நட்சத்திரம் வந்து நல்லது பாதி கெட்டது பாதிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கும் வேறு பேர் சொல்லியிருந்தாங்க, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. சரி ஓகே, அது என்னன்னா அந்த 3 நட்சத்திரமும் ஒன்று கூட ஒரே நேர்கோட்டில் வரும்போது நல்ல சக்தி வந்து அதாவது நல்ல சக்தி வென்றுச்சுன்னா வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும், அந்த கெட்ட சக்தி அதிகமாக துர்சக்திகள் அந்த நட்சத்திரம் வந்து அதிகமான பவர் ஆயிடுச்சுன்னா அது வந்து துர்சக்தி வெல்லுங்கிறது வந்து விஷயம். நம்மளோட காலன் மந்திரவாதிக்கு இந்த கெட்ட நட்சத்திரம் வந்து அனுகிரகம் பண்ணுமா, இல்லை நம்மளோட துர்காவை உயிருக்கு போராடி இருக்கிற துர்காவுக்கு வந்து அது நல்ல நட்சத்திரம் அனுகிரகம் பண்ணுமா தெரியாது. இந்த நடுவில் இருக்கிற நட்சத்திரம் வந்து ரெண்டுத்துக்கும் பொதுப்படியானது. எது அதனோட பவர் அதிகமாகுதா அதுபடி அது வந்து நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நட்சத்திரமும் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் துர்கா உயிர் வந்து பொழைப்பாளா இல்லை பொழைக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்குது ஒரு உசுறு. இந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பாவும் இந்த காலன் மந்திரவாதியோட ஏவலால் கடத்தப்பட்டு பலி கொடுக்குற நிலைமையில் இருக்குது. இப்போ எதை காப்பாற்றுவாங்க எதை காப்பாற்ற மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியலிங்க. இந்த பக்கம் நம்மளோட துர்காவாக இருக்கிற ஆதிசக்தி வந்து நம்மளோட கௌரியை காப்பாற்றுறதுக்கு போனால் இந்த பக்கம் துர்கா உயிருக்கு ஆபத்து வந்துருமா என்னன்னு தெரியல. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.